subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபாய் பேசுகிறேன். கோடீஸ்வர ரகசியம். எல்லாராலையும் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியுமான்ற கேள்விக்கு பதில் முடியுன்றது தான். முடியாதக்குள்ளே முடியுன்ற வார்த்தை இருக்குது. டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நன்றி உணர்வு தியானத்தோடு ஆரம்பித்தோம். அதில் சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த செஷனுக்குள்ளே வாங்க. எடுத்தோடனே 5 days கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி இருக்க 4 கிளாஸையும் கோத்ரூ பண்ணுங்கள். பிளைண்டாக எடுத்தோடனே 5th டேக்கு வராதிங்க. எப்போ மிஸ் பண்ணாலும் டே 1லேருந்து வாங்க. நம்மளோட எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலக்குகள். நிறைய கல்லூரிகளுக்கும் நான் பள்ளிகளுக்கும் போய் கிளாஸ் கொடுக்க அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது மோர் தென் 60% பீப்புளுக்கு பசங்களுக்கு இலக்குகள் என்னன்னு தெரியாது. கோல் செட்டிங். இது யார் மேலே தப்பு? 2 பேர் மேலே தப்பு. ஒன்று அப்பா அம்மா பேரண்ட்ஸ், 2வது ஆசிரியர்கள். இதை கேட்டுட்டு இருக்க எந்த ஒரு அப்பாவோ அம்மாவோ ஆசிரியர்களோ இலக்குகளை சொல்லித்தராமல் சிலபஸ்குள்ளே போகாதீங்க. அல்லது நார்மலாக இதை பண்ணு அதை பண்ணு சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு செட்டப் ப்ரொசீஜர்னா என்ன, முதல்ல கோல் செட்டிங்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ஆசிரியர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களாம் எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் இல்லை? இந்தியாவோட எதிர்காலமே உங்களை நம்பி தான் இருக்குது. வெறும் சிலபஸை சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் வளர போகிறது இல்லை. ரைட்? மக்கப் பண்ணி மார்க் வாங்கி இங்கே வந்து உட்காந்து ஒன்றும் இல்லை. அப்போ முதல்ல உங்களுக்கு கோல் செட்டிங் கற்றுக் கொடுங்க. நீங்கள் முதல்ல கற்றுக்குங்க. சரியா? நம்ம படித்த காலம் வேறு, இப்போ இளைஞர்கள் படிக்கிற காலம் வேறு. நிறைய மாறிடுச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, மீடியா வந்துருச்சு, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை சரியாக மாணவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போங்க. அப்படி தான் நீங்கள் மாணவர்களை உருவாக்கவில்லை, சரியான மாணவர்களை உருவாக்குறீங்க. அவன் தான் டேலண்டாக பயங்கர வேறு லெவலுக்கு வரான். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இலக்குகள். இந்த கோல் செட்டிங் பற்றி நிறைய நான் பேசிட்டேன். நீங்கள் கோல் செட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கோல் செட்டிங்ன்ற வார்த்தையை கோச் விஜயபாய் சேனலில் சர்ச் பண்ணி பாருங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் கோல்ஸை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். இலக்குகள் எப்போ வெற்றி பெறும், இலக்குகளை எப்படி அச்சீவ் பண்றது? எந்த ஒரு இலக்கம் கோடீஸ்வரன் ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னா 100% உங்களால் கோடீஸ்வரன் ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணும்? சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு, நான் சொல்றதை கட்டம் போட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு, சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கிரியேட் சிஸ்டம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இந்த சிஸ்டம் இல்லாமல் யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிச்சவங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சிஸ்டம்னா என்ன, எப்படி பண்ணணும், அதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். முதல் விஷயம், ஏன் வந்து நான் சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன் கோல்ஸுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இலக்குகளை செட் பண்ணுறாங்க. ஆனால் அது பத்துறது இல்லை. இலக்குகள் போதும், ஆனால் இலக்குகளை ஒரு டாஸ்காக பிரித்து ஒர்க் பண்ணுறதுக்கு மிக முக்கிய கேட்டலிஸ்டாக தேவைப்படுறது தான் சிஸ்டம். சரியா? இந்த சிஸ்டம் தான் நான் எப்பயுமே சொல்வேன். இந்த சிஸ்டம் இல்லைன்னா உங்களுக்கு சக்சஸ் இல்லை. இந்த கீ டு சக்சஸ் வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்லையும், டாஸ்க்லையும், கோல்லையும் சிஸ்டம் தான். அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் டிசிப்ளினாக ஒரு ஸ்பெசிஃபிக் பிளானோட ஒர்க் பண்ணுறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், டிசிப்ளின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒழுங்கு, சுய ஒழுங்கு இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. அது எப்போ கன்சிஸ்டன்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளானோட நீ ஒர்க் பண்ணும்போது தான் நீ என்னென்ன ஏரியாஸில் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சியோ அதெல்லாம் கலக்க முடியும், கொடி கட்டி பறக்க முடியும். புரியுதா? அப்போ ஒவ்வொரு நாளும் சுய ஒழுங்கோட ஒரு ஸ்பெசிஃபிக் பிளானோட நாளை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? கோல்ன்றது உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் கோல். ஆனால் ஒரு சிஸ்டம் தான் உங்களை 100% க்ரோ பண்ணும், வளர்ச்சி அடைய வைக்கும். அப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு வளரணும் அப்படின்னா இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி துரத்தினா மட்டும் போதாது, அந்த இலக்குகளை அடைவதற்கு ஒரு சிஸ்டம் தேவை. புஷ் பண்ணா போதுமா? சரி, இப்போ ஒரு ப்ரூவன் சிஸ்டம் வேணாமா? இப்போ அதுதான் அந்த ஊர், அங்கே போன்னு சொல்கிறோம். அங்கே போன்னு சொல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு பலகை, பேர் பலகைன்னு வச்சுக்கோங்க, ஒரு திசை காட்டின்னு வச்சுப்போம். அதுதான் கோல். அங்கே போகணும். எப்படி போகிறோம்? அப்போ எப்படி போகிறோம்? வெஹிக்கிளில் போகிறோம். அந்த வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிள் தான் சிஸ்டம். ரைட்? இப்போ வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க,
வேலை செய்கிறவங்க இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது சார், என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? இப்போ நீங்கள் ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா என்னோட கோலுன்னு முடிவு பண்ணுறீங்க, எந்த கோல் வேணால் வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இந்த கோலை ஒரு சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். எப்படி? 2 விஷயம் இருக்குது ஒரு பிஸ்னஸை, ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண. ஒன்று டைம், இன்னொன்று எஃபோர்ட். டைம் வெர்சஸ் எஃபோர்ட் இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் ஆரம்பிக்கிறதுக்கு, என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றது முன்னாடி எவ்வளோ டைம் நீ அலோகேட் பண்ண முடியும். அடுத்தது அதற்கு என்னென்ன எஃபோர்ட் போட போகிற. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு என்டிட்டி, ஒரு நேமு, லோகோ, ஸ்லோகன், அது பப்ளிக் லிமிட்டடா, ப்ரைவேட் லிமிட்டடா, ப்ரொப்ரைட்டரியா அல்லது பார்ட்னர்ஷிப்பா, அதற்கான லீகல் என்டிட்டி, அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் டீமு, ரிசோர்ஸு, சாஃப்ட்வேரு, மெயினாக பிராண்டிங்கு, அப்புறம் அதுக்கு தேவையான இன்ஃப்ரா எல்லாம் இருக்குது. இதுதான் நான் ஒரு சிஸ்டம் சொல்கிறேன். சரியா? இதுக்கு என்ன பண்ணோம்? இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவை ஒன்று இருக்குது இல்லை, உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது, ஒரு இலக்குன்னு வச்சுக்கோ. ஒரு தேவை இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. மெயினாக இதை நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணுறீங்க. சரியா? இப்போ பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. சரியா? அப்போ ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாமல், இப்போ இந்த இடத்துல நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஃபிட் ஆகாமல் எதையும் செய்ய முடியும். அப்போ சிஸ்டம்குள்ளே எப்படி ஃபிட் ஆகிறது? இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. 2வது கேள்வி என்னென்னா, என்னால் கோல்டன் ஹவரில் எந்திரிக்க முடியல. உங்கள் வீடியோ 1 இயராக பார்க்குறேன், 2 இயர்ஸாக பார்க்குறேன், 3 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன், ஆனால் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன், 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். இந்த கோல்டன் ஹவர் டயத்தில் என்னால் எந்திரிக்க முடியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கோல்டன் ஹவர் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், உங்கள் வீடியோ 2 இயர்ஸாக பார்த்துட்டு, சில நேரம் 4:45, ஆனால் 4 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியல. எப்படின்னா, அந்த 4:45 45 நிமிஷம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் 1 hour. அந்த 1 ஹவருக்கு முன்னாடி எந்திரிச்சா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க பாருங்க, அந்த டைம் அண்ட் எஃபோர்ட், அந்த ஃபார்முலா இந்த கோல்டன் ஹவரில் அந்த 1 hour அப்ளை ஆகும். இதுக்கும் தொடர்பு இருக்குது, டைம் இருக்குது, அந்த ஆட்டிடியூடு, எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட்டு, நீங்கள் போடுற எஃபோர்ட்டு எல்லாம், டைம் வர்சஸ் அந்த ஆட்டிடியூட், அது எல்லாம் எங்கே வருது? இந்த 1 ஹவரில் ஏர்லியராக எந்திரிக்கிறதுல வருது. சரியா? இந்த இடத்துல நான் சொல்லுவேன், என்னோட குருவோட வார்த்தைகள், டிவோட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. D3 = சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். C3 = சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன், D3 = சக்ஸஸ் சொல்லுவேன். C ஃபார் கான்ஃபிடென்ட், C ஃபார் கம்யூனிகேஷன், C ஃபார் கான்டாக்ட்ஸ். அதுபோல் சக்ஸஸுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? D3 D³ அப்படின்னு சொல்லுவேன். D ஃபார் டெடிகேஷன், 2வது D ஃபார் டிவோஷன், 3வது D ஃபார் டிட்டர்மினேஷன். இது 3ம் இருந்தால் எந்த ஒரு ஆக்ஷன்லையும் ஜெயிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? முதல்ல ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். அந்த 1 hour எந்திரிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த 1 hour எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம்? டிவோட்டிங் டைம். சக்ஸஸ் சீக்ரெட் = டிவோட்டிங் டைம். அந்த இடத்துல R&D பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், என்ன ப்ராடக்ட் எடுக்க போகிறேன், என்ன சர்வீசஸ் எடுக்க போகிறேன். அப்போ அந்த 1 ஹவரில் உட்காந்து R&D பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் ஒரு பிஸ்னஸை எடுக்கவே கூடாது. யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. நான் அதுக்கு நிறைய அனலைஸ் பண்ணும், 100 தடவை யோசி. ஆனால் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துட்டியா, இறங்கி அடிச்சு தூக்கு. ரைட்? இந்த இடத்துல சரி, இப்போ டிவோட் பண்ணி வச்ச டைமை இப்போ என்ன பண்ணணும்? பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். சரியா? இப்போ அந்த கமிட்மெண்ட்டை எப்போ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்? ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல அதிகாலை 4 மணிக்கு உட்காந்து உன்னுடைய நாளை ஆரம்பிக்கிற இடத்துல உன்னோட சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணு. அப்போ பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ற அந்த R&D ஒர்க்கு உங்கள் மைண்டில் வரும். எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிடையாது நண்பர்களே, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். மைண்டு தான் சக்ஸஸை கொடுக்குது. அப்போ மைண்டில் அந்த 1 ஹவரில் நீங்கள் என்ன விஷயத்தை போடுறீங்களோ, என்ன சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் பிஸ்னஸ் சக்ஸஸும் இருக்குது. அப்போ இது ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எதை வேணால் விடுங்க, ஆனால் சிஸ்டத்தை விடாதீங்க. சிஸ்டத்தை சரி, சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ஹவர் என்பதே ஒரு சிஸ்டம் தான். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? செல்ஃப் டாக் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள், விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இது எல்லாம் மைண்டுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டோம். திரும்ப அஃபர்மேஷன் சொல்லும்போது நம்ம உடம்புல ஆறெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதுவும் காலையில் 4 to 4:20 செய்யும்போது காஸ்மிக் கம்யூனிகேஷன் நடக்குது. அந்த காஸ்மிக் ரேஸ் வருது, நம்மளுடைய மைண்டு அலைன் ஆகுது, நம்ம யூனிவர்ஸோட அலைன் ஆகுறோம். அப்போ இந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வோ,
இந்த காட்சிப்படுத்துதலோ சுய கட்டளையோ இது எல்லாம் சரியா நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கோல் செட்டிங்குள்ள வரும். ஒரு 6 விதமான இலக்குகளை நம்ம போடுறோம். ஷார்ட் டேர்ம் கோலு, மிட் டேர்ம் கோலு, லாங் டேர்ம் கோலு, பர்சனல் கோலு, ஃபினான்ஷியல் கோலு, ப்ரொஃபஷனல் கோல். இது 6 நம்ம போடுறோம். இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ரெவ்யூ அண்ட் மானிட்டர், டு டூ லிஸ்ட்டு, ப்ரியாரிட்டி, ரெவ்யூ அண்ட் மானிட்டர். இந்த 4 வார்த்தை தான் சிஸ்டத்தோட பேக் போன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு பக்கம், செகண்ட் இருக்கிறது ஒரு பக்கம், தேர்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நண்பர்களே சிஸ்டம். இந்த கோல்டன் அவர் சிஸ்டத்தை தூக்கி உங்களோட பிஸ்னஸில் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு. சரியா? Subscribe now and press the bell icon. Never miss an update.